எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சிலர் எடுக்காம இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 830 பக்கம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனமே, என்ன செய்? கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஏன் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள்ள வேண்டுமா? ஏன் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள்ள வேண்டும்? சினம் கடந்து போக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்த பொழுது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர கடைசியாக அந்த எகிப்தி ஜனங்களுக்கு அனுமதித்த வாதை அவருடைய தலைப்பிள்ளைகள் சங்காரம். அந்த தலைப்பிள்ளைகள் சங்காரம் நடக்கிற அதே வேளையிலே ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டின் ரத்தத்தை நிலக்காலிலே பூசி அந்த ஆட்டை சுட்டு கசப்பான கீரையோடு அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சங்கார தூதன் எகிப்திலே கடந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த பகுதிகளை அவன் கடந்து போனான். ஏனென்றால் அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை கடந்து போய் அங்கே இருந்த எல்லா எகிப்திய வீடுகளிலும் இருக்கிற தலைச்சான்கள், தலைப்பிள்ளைகள், பிள்ளைகள் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள், தலையீச்சுகள் எல்லாவற்றையும் அவன் சங்கரித்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சினம் கடந்து போகிற வேளையிலே நாம் ஒழித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் அந்த சினத்தின் அந்த வேதனையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே தான் தேவன் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே, நீ போய் நரைக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக் கொண்டு சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் என்ன செய்? ஒழித்துக்கொள். அடுத்த அதிக வசனத்துல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ பூமியினுடைய குடிகளின் பாருங்க, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரம நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து என்ன செய்கிறார்? புறப்பட்டு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியினுடைய குடிகளினுடைய அக்கிரம நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட இருக்கிறார். இன்றைக்கு பூமியின் குடிகளுடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட நாளிலே, மாம்சத்திலே வாழ்ந்த நாளிலே அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? மத்தேயு 24:6, 26:4. யுத்தங்களையும் யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுவீர்கள். வராது. முடிவு என்று எதை குறித்து சொல்லப்படுகிறது? தேவனுடைய கோபம், தேவனுடைய சினம் வெளிப்பட போகிறதை குறித்து, தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்பட போகிறதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்பட போகிறது. அந்த நியாயத்திற்கு வெளிப்படுவதற்கு முன்பாக எப்படி இருக்கும்? பூமி எந்த சூழ்நிலையில இருக்கும்? பூமியில என்னெல்லாம் நடக்கும்? என்னெல்லாம் நடக்குமா? யுத்தங்களின் செய்திகளையும் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? கேள்விப்படுகிறீர்களா? யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? எல்லா இடங்களிலும் இன்னும்
காசாவுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் யுத்தத்தினாலே மடிகிற ஜனங்களை காட்டிலும் பட்டினினாலே நிறைய மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காசாவில். ரொம்ப வேதனையான விஷயம். இந்த மக்களுக்காக நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று நாம் அவர்களை நாம் நம்புகிறோம். ஆனால் அதே நேரத்துல அந்த காசாவில் இருக்கிற இஸ்லாமியர் ஜனங்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுகிறது தடுக்கப்படணும். அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பட்டினியால மறித்து கொண்டிருக்கிறாங்க. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கலாம், அதனால அவர்கள் வேறு யாரோ என்ற எண்ணம் அல்ல. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதே போல ரஷ்யா உக்ரைன் விரோதமான யுத்தங்கள், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், இப்படி நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இது தேவனுடைய சினம் வெளிப்பட போகிறதை காண்பிக்கிறது. ஆனாலும் முடிவு வராதுன்னு சொல்ல. முடிவு என்றது இன்னும் நாட்கள், இன்னும் காலங்கள் இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா இது ஒரு அடையாளம். இந்த யுத்தங்கள் எதற்கு அடையாளம்? தேவனுடைய சினத்திற்கு அடையாளம். வாசிங்க தொடர்ந்து. யுத்தங்களையும் அந்த யுத்தங்களையும் முதல்ல வாசிங்க. கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமா ஜனம். பாருங்க, ஒவ்வொரு ஜனத்துக்கு விரோதமா இன்னொரு ஜனம் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் தன்னை மேன்மையாக கருதுகிறான், ஒருத்தர் குறைவாக கருதுகிறான். ஒவ்வொரு தேசங்கள்லயும் அதாவது ஜாதி, இனம், மொழி, மதம் எல்லாம் எந்த அதாவது ஜாதியோ இனத்து மொழி இதெல்லாம் மனிதனா ஏற்படுத்தி கொண்டது. மனிதர்களாகவே தங்களை என்ன செய்யறாங்கன்னா பல காரியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு தங்களை வேறுபடுத்தி இப்படிப்பட்ட வேறுபாட்டினாலே ஒருவரை ஒருவர் பகைக்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், தேசத்துக்கு விரோதமா தேசங்கள் இன்னைக்கு எழுப்பி யுத்தம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும். பாருங்க, பஞ்சம். நான் இப்ப சொன்னேன், காசாவில பஞ்சத்தினாலே நிறைய மடிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கல. காசால இருக்கிற ஜனங்களுக்கு பட்டினினால பிள்ளைகள், குழந்தைகள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. இந்த சாப்பாடு போகல, ஆகாரம் உள்ள போகும், அங்க போறதுக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. காசா மட்டும் இல்ல, பல தேசங்கள்ல இப்படிப்பட்ட நிலைகள் இன்னைக்கு காணப்படுது. பட்டினி நாம பாக்குறோம். தேசத்துல பல இடங்கள்ல ஜனங்கள் பிச்சை எடுக்கிறத பாக்குறோம். இதை விட மோசமான நிலைகள் பல தேசங்கள்ல இருக்கிறது. பல தேசங்கள்ல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததுனால ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ஜனங்கள் கூட்டம் கூட்டமா அலைமோதி கொண்டு இருக்கிறார். தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலையில பல தேசத்துல ஜனங்கள் இருக்கிறார். அவங்களுக்கு தேவையானவைகள் கிடைக்கல. பல தேசங்கள்ல நமக்கு நல்ல ஆகாரங்கள் கிடைக்கிறது. ஒரு பக்கம் கஷ்டம்தான். நம்ம வேலை பார்க்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் இருக்கிற பணம் போதவில்லை, பற்றாக்குறையா இருக்கிறது நம்ம நினைச்சாலும் இதை விட மோசமான நிலையில சாப்பாடு, அரிசி வாங்க முடியல, சாப்பிட பொருட்கள் வாங்க முடியல. அந்த அளவிற்கு மிக கொடூரமான பல தேசங்களில் இன்றைக்கு காணப்படுகிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சென்னையில ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், அவருக்கு திடீர்னு ஈரம் ஊத்துருச்சு.
அவர் சொல்றாரு, திடீர்னு நாக்குல ருசி தெரியல, எனக்கு பயமாயிடுச்சு, கொரோனா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பயமாயிடுச்சு. அப்படிதான் இன்னைக்கு எல்லா இடங்களையும் ஒரு கொள்ளை நோய்கள், எந்த விதவிதமா நோய்கள். அதாவது கொரோனா வந்துதான் சாகணும் இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. இன்னைக்கு நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பக்கத்துல ஒருத்தர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கும். அவர் இன்னொருத்தர் சொல்றார், அவருடைய ரிலேஷன் ஒருத்தருடைய மரணத்துக்கு போறேன், சாவுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, அவன் என்னை விட சின்ன பையன், திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். வயது வித்தியாசம் இல்லை. கொள்ளை நோய்கள், பல விதமான கொள்ளை நோய்கள், மரணம், இதெல்லாம் காலத்துக்கு முந்தைய மரணம். கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், பூமி எதிர்ச்சிகள், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டாலும் இன்னைக்கு இன்னும் நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் எல்லாம் இந்த உலகத்தின் மேல்தான் நம் அதிகமாய் பற்றுள்ளதாய் இருக்கிறதே தவிர, தேவனுடைய சினம் வரப்போகிறது என்பதை கொஞ்சமேனும் நாம் உணராது இருப்போம் என்றால் பரிதாபம், 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 ஐயோ என்றுதான் சொல்ல முடியும். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா, இதெல்லாம் பார்த்து இன்னும் தன் உலக வாழ்க்கையை தான் அவர்கள் உண்மை என்று நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக எல்லா இடங்களிலும் நாங்கள் போய் பல ஊழியர்களை சந்திக்கிறோம்? எதுக்காக? ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படியாவது அவங்க கூட்டம் ஜனங்கள் சந்திக்கப்பட்ட ஆகணும். இன்னும் நாட்கள் இல்லை, அவங்க நித்திய அழிவுக்கு போயிடக்கூடாது. எப்படியாவது அவர்களை தொடணும், அவர்களை தேவன் சந்திக்கணும். அதற்காக அவர்களுக்காக ஜீவிக்கிற கூட்டத்தை அவர்கள் மத்தியிலே ஊழியர் செய்வதற்கு ஆட்களை எழுப்புவதற்குரிய பணியில தான் ஆண்டவர் அந்த நாளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய சினம் கடந்து போகிறது கொண்டாக நாம் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அக்கிரமம் மிகுதியாவதினால். ஆமென். அல்லேலூயா. கடைசி நாட்கள் இன்னைக்கு அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. நேற்று கூட நான் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு இடத்துல ஒரு 26 வயது பெண் 40 வயது ஒரு திருமணம் செய்து, காதலிச்சு திருமணம் செய்து ஒரு இடத்துல ரூம் போட்டு அவங்க தங்கியிருந்த போது இதை பார்த்த சிலர் அவர் அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் பலாத்காரம் செஞ்சு கிட்டத்தட்ட 7-8 பேர் இப்போ ஜாமீன் அவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து ரோட்ல அப்படியே சாலையில, கார்ல, பைக்ல கத்தி கூச்சல் போட்டுட்டு போறாங்க. ஜாமீன் வெளியில் எப்படி இருக்கு பாருங்க. அக்கிரமம் குறையுமா அதிகமாகும்? இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகும்போது, அக்கிரமம் பெருகும் போது இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சுதந்திரமா திரிகிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி பாவம் தடுக்கப்படும்? அக்கிரமம் குறையும். அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி கணவன் இறந்து போயிட்டார். அவளுக்கு 2 வயதுல ஒரு குழந்தை. இந்த சூழ்நிலை இன்னொரு வாலிபனோடு கூட தொடர்பு ஏற்பட்டு அவன் எவ்வளோடு கூட தொடர்பு கொண்டிருந்த சூழ்நிலை ஒரு நாள் குடித்து விட்டு வந்தவன் அவளை மட்டும் விடல, அந்த 2 வயசு குழந்தையும் கற்பழித்து கொலை செய்து கொன்று விட்டான். 2 வயசு. எப்படிப்பட்ட அக்கிரமம் தேசத்துல இருக்கு கேட்கிறோம். ஆனா நம்ம உணர்வடைகிறோமா இல்லையா தெரியல. இன்னொன்று உலக காரியங்கள்ல தான் ஓடிட்டு இருக்குமே தவிர, எவ்வளவு அக்கிரமம் பெருகி கொண்டு இருக்கிறதோ அவ்வளவாய் தேவனின் கோபம் அதிகமாய் வெளிப்படும் என்பதை மறந்து விடக்கூடாது.
அக்கிரமம் பெருகிறதுனால என்ன செய்கிறதாம்? அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு மனிதரிடத்துல தணிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா 26:21 வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். 26:21. பூமியினுடைய குடிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பூமியினுடைய குடிகளுடைய அக்கிரமத்து நிமித்தம் இந்த பூமியை விசாரிப்பதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காக அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு வர இருக்கிறார். விதமாய் அவர் புறப்பட்டு வரும் பொழுது அவருடைய சினம் வெளிப்படும். அல்லேலூயா. அவருடைய சினம் வெளிப்படுகிறதான அந்த வேளையில இங்கே தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே, அவருடைய சினம் கடந்து போக மட்டும் என்ன செய்? ஒளித்துக்கொள். அல்லேலூயா. சினம் கடந்து போக மட்டும் என்ன செய்? ஒளித்துக்கொள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு காரியம், நீ போய் என்ன செய்? இங்க ஏசாயா சொல்ற அதே காரியத்தை தான் அங்க இயேசு சொல்லுகிறார். நீ போய் என்ன செய்? ஒரு அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறைக்கதவை கூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற, இன்னைக்கு நான் சொல்றேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் சபையாய் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மிக நெருக்கமான காலகட்டத்தில் இருக்கு. ஜெபம் மிக 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 முக்கியமானது. உணவு அதனால இடங்களுக்கு போகும்போது எனக்குள் மனதுக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னன்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணுமே, ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணுமே என்றவரே கிருபை செய்ய. இப்படிலாம் ஓடுறதை காட்டிலும் அவருடைய சமூகத்துல நான் அமர்ந்து ஜெபிக்கும் போது எவ்வளவு நல்லதா நலமா இருக்கும். ஆண்டவரே, ஓடுறதை காட்டிலும் அவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுவும் இன்னைக்கு வெளியரங்கமான பல ஜெபங்கள் இருந்தாலும் ஒரு மாற்றத்தையும் நம்ம இன்னைக்கு தேசத்துல பார்க்க முடியாம இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு தேசத்துல எந்த மாற்றமும் நடக்காம இருக்கிறது? ஏன் தேசத்துல அக்கிரமம் இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறது? பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. பாவம் செய்கிறோம், பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். மனம் திரும்புதலை காணும். ஏன்? ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற, சபையா இருக்கிற நாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இரண்டாவது, ஜெபிக்கிறோம், வெளியரங்கமான ஜெபத்தோடு கூட நம்முடைய ஜெபங்கள் நின்று போய் விடுகிறோம். சபை ஜெபம் அவசியம். சபையாய் நாம் கூடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் அந்தரங்க ஜெபத்தை இன்னைக்கு அனைவரும் விட்டு விட்டோம். இந்த இடத்துல நாம் முதலாக வாசிக்கும் போது 26:20 வாசிக்கிறோம், சினம் கடந்து போக மட்டும் என்ன செய்? ஒழித்துக் கொண்டிரு. அது முதலாவது தேவனுடைய சினத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அறை கதவுகளை பூட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சினம் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கடந்து போகணும். அது என்னை சேதப்படுத்தாதபடி. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் எல்லாரும் அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அவர்கள் அந்த கதவுகளில் அவர்கள் வீட்டுக்குள்ளாக குடி இருந்த பொழுது தேவனை சங்கார தூதன் அந்த வீடுகளை எல்லாம் கடந்து போகிறான். சினம் கடந்து போச்சு. அவர்களை யாருக்கு எந்த சேதம் வரல. அதே போல இன்றைக்கும் ஜெபிக்கிற மனிதர்களை தேவன் பாதுகாக்கிறவன் இருக்கிறார். ஜெபிக்கிற மனிதர்கள் தேவன் அறைக்கதவுகளை கூட்டி ஏதோ நம்முடைய தேவைக்காக, பிரச்சனைக்காக மட்டும் ஜெபிக்கிற அனுபவத்தை கடந்து உலகத்தின் சூழ்நிலைகள், சமுதாயத்தில் நடக்கிற
பலவிதமான காரியங்கள். இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்கணும், வாசிக்கணும். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வாசிக்கணும், கேட்கணும், என்ன நடக்குது. அப்பதான் அந்த பாரம் நமக்குள்ள வரும். இப்படி எல்லாம் மோசமான ஒரு காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம். அப்படி என்றால் எவ்வளவு தேவனுடைய கோபம் எவ்வளவாய் தேசத்துல வெளிப்பட இருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விதத்துல தேவனுடைய கோபம் வரப்போறது இல்லை. என்ன கடந்த நாள் இதுக்கு முன்னால நம்ம பார்த்ததை காட்டிலும் இனி வெளிப்பட போகிற கோபாக்கினை என்பது மிக கொடூரமா இருக்கு. நல்லா புரிந்துக்கோங்க. நிறைய பேருக்கு அதாவது அந்த பிரச்சனை, அந்த கோபாக்கினை வெளிப்படும் போது ஐயோ ஐயோன்ற நிறைய தண்டனை கண்டுதான் பயப்படுகிறோமே தவிர, பிரச்சனை வந்த பிறகுதான் ஐயோ ஐயோன்று சொல்றோமே தவிர, இந்த கோபாக்கினை வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய மனதுருக்கத்துக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்துல நாம் நம்முடைய அறை கதவுகளை பூட்டி நாம் ஜெபிக்கிறோம் அவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னார். தேவன் நிச்சயமாய் மனம் இறங்குவார். தேசத்தை தேவன் அழிக்காதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அது அப்படிதான் சொல்லுகிறார். எசேக்கியேல் 22:30 வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கவும், அல்லேலூயா, அழிப்பது நிர்மூலமாக்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. துன்மார்க்கத்திலே மறிப்பது தேவனுக்கு எவ்வளவேனு புரியுமோ. துன்மார்க்கன் அழிந்து போகணும். சில அநேக நேரங்கள்ல என் மனதுல தோன்றினதை நான் சொல்றேன். யாராவது எனக்கு தீங்கு செஞ்சுட்டா, ஏதாவது பண்ணிட்டு இருந்தா, ரோட்ல நடந்து போறோம், ஏதாவது திடீர்னு ஏதாவது நம்மகிட்ட ரொம்ப பண்ணிட்டாங்க, ஏதாவது நம்மளை தீண்டிட்டு போயிட்டாங்க, அடிச்சு போனோன்னு பாரு அழிந்து போனோம், ஏதாவது ஆக்சிடென்ட் செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லணும் போல மனது தோணுது. யோசித்து பாருங்களேன், அவன் செத்து போனா யாருக்கு லாபம்? நிறைய நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம பெரிய உத்தம, நம்மளை தீண்டுனா அவன் உடனே காலியாயிரணும், அவன் செத்து போயிடணும், அவன் இருக்கக்கூடாது. இப்படிலாம் கிடையாது. துன்மார்க்கத்திலே மறிப்பது எவ்வளவு வேணும் தேவனுக்கு பிரியம் அல்ல. அவன் மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்படணும், அவன் நித்திய ராஜ்யத்துக்கு வரணும். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் உங்களையே என்னை ரட்சித்திருக்கிறான். சில நேரங்கள் அப்படிதான் மனது தோன்றும். யாராவது நமக்கு துரோகம் பண்ணா பாரு, அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஸ்பீடா வண்டியில வராங்க, 2 வீலர்ல வராங்க பசங்க, நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், நம்மளை டச் பண்ணிட்டு போவோம். உடனே நமக்கு என்ன தோணுது? என்ன தோணுது சொல்லுங்க. என் மனசுல தோணுதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுது? எங்க போய் சாக போறோம்? செத்தா யாருக்கு லாபம்? செத்தா எங்க போவோம்? பாருங்க, அறியாமையினால் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அவர்களை பாதுகாப்பார், அவர்கள் மனம் திரும்ப செய்யலாம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அதைத்தான் எசேக்கியேல் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கவும் ஒருவனை தேடினேன். அல்லேலூயா. ஆண்டவர் அழிக்கணும் விரும்பல, அழிவில் இருந்து தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஜெபிக்கிற நபரைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிற நபரைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு சபையில ஏராளமான கூட்டம் இருக்கலாம், ஏராளமான ஜனங்கள் சபைக்கு வரலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஜெபிக்கிற ஒரு நபர், திறப்பில நிற்கிற ஜெபிக்கிற ஒரு நபர். திறப்பில நிற்கிறன்னா பெரிய கூட்டமா கூடி ஜெபிக்கிறது இல்ல, அரை கதவுகளை பூட்டி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. தேசத்துல நிலவுகிற இப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் திறப்பில் நின்று தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிற அனுபவம், அதற்காகவே நேரத்தை ஒதுக்கி, அதற்காகவே காலத்தை ஒதுக்கி இரவு நேரங்களிலே
அதிகாலையில எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்கள்லாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவதற்கு தேவன் இந்த நாளிலே உங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறை கதவுகளை பூட்டு. தேவைக்காக மட்டுமல்ல, பிரச்சனைக்காக மட்டுமல்ல, தேவன் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில நிற்க உங்களை ஒப்புக்கொடும். இரண்டாவது, தேசத்தின் ஜனங்கள் மனம் திரும்பணும். தேவனுடைய கோபம் வரக்கூடாதுன்னா தொடர்ந்து தேசத்தை தேவன் அழிக்காம இருக்கணும். தேவன் மனம் இறங்கணும்னா தேசத்துல ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பணும். சபை வளரணும், ஊழியர்கள் வளரணும், ஆத்துமாக்கள் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் தேசத்தின் ஜனங்களை சந்தி. எவ்வளவு சபைக்குள் இருக்கிறதை காட்டிலும் சபைக்கு வெளியில இருக்கிற கூட்டம் தான் ஏராளம். சபைக்குள் இருந்து கொண்டு பாவத்துல அக்கிரமத்துல இருக்கிற ஜனங்கள் ஏராளம். அவர்களுக்காக யார் ஜெபிக்கிறது? ஜெபிக்கிற அனுபவம் இன்னைக்கு சபையில குறைந்து போகிறது. விதவிதமான இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பி எவ்வளவோ சொல்லி ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆடல், பாடல், கொண்டாட்டம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள பெருகி கொண்டு இருக்கிறதே. சபையில ஜெபம் குறைந்து, ஜெபிக்கிற ஜனங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் அக்கிரமம் பெருகி கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் தங்கள் மனமோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சிலர் தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்க அப்படி கடைசி வரைக்கும் என் வேலைக்கு யார் பாப்பா, என் குடும்பத்தை யார் பாப்பா, நீங்க ஓடி பாருங்க. கடைசி வரைக்கும் நீங்க ஓடிட்டா இருப்பீங்களே தவிர தேவனுடைய சித்தத்தை உங்களை ஒரு நாள் செய்ய முடியாது. எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க நேரத்தை திட்டமிடுங்க. அதே போல சபை ஜெபங்களில் இணைந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு பாதுகாப்பார். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம், பாவத்தில் அக்கிரமத்துல வாழுகிற ஜனங்கள் எல்லாம் தேவன் சந்தித்து அவர்களை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபிக்கிற அனுபவத்தை இந்த நாளில் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பையும் தருகிறார். ஏசாயா 26:3 வாசிங்கள். 26:3 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிற அப்படினால் நீர் அவனை. யார் ஜெபிப்பாங்க? யார் ஜெபிக்க முடியும்? யார் ஜெபிக்க முடியும்? அவரை பற்றி கொண்டிருக்கிற மனிதர்களால் மட்டும்தாங்க ஜெபிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல பெரும்பகுதியான ஜனங்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவை விரும்புகிறார்கள். எல்லா மதத்திலும் இயேசுவை விரும்புகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இயேசு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார். நாள் ரோட்ல போகும்போது ஒருத்தரிடத்துல பொருள் வாங்கிட்டு இயேசுவை பத்தி சொல்லும் போது, நானும் இயேசுவை நம்புறேன், நானும் இயேசுவை விட, இயேசு எங்களுக்கும் தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இயேசு வேண்டான்னு சொல்லல. அப்போ எல்லாருக்கும் இயேசு தேவையா இருக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல இயேசு எங்களுக்கும் உதவி செய்வார், இயேசுவும் உதவி செய்வார். ஆனா இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதல்ல. பற்றி கொள்கிற கூட்டங்கள் ஏராளம் இருக்கு. ஆனா என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எல்லா சூழலையும் உறுதியாய் பற்றி கொள்கிற மனம், உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனம், உண்மையே நம்பி இருக்கிறவங்க அவர்களால மட்டும்தாங்க தொடர்ந்து தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கிற மனிதர்களை தேவன் எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், உலகத்துல நீங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் மேல் வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினை மற்றும் பல தேசங்களில் வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கோபாக்கினை நாளிலே, இந்த கோபாக்கினை நேரத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடும் பொழுது, அங்கலாய்க்கும் பொழுது, அவர்கள் இருதயங்கள் கலங்குகிற சூழ்நிலையிலே தேவன் தம்மை நோக்கி பார்க்கிற, தன்னை சார்ந்திருக்கிற, தன்னை பற்றி கொண்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அவர்களை பூரண சமாதானத்தோடு தேவன் காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? இயேசு தேவை என்ற நிலையில இருக்கிறீங்களா? இல்ல இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை விடுங்களா? என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், இந்த உறுதியான மனநிலையில நீங்கள் இருந்தா, இந்த உலகத்துல என்ன மோசமான சூழ்நிலைகள் நடந்தாலும் தேவன் உங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இது கொத்த இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றையும் அவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிறவனா இருக்கிறவனோ, அதாவது கர்த்தர் அவனை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவன் கலங்கி போக மாட்டான், எந்த சூழ்நிலையிலும் அவன் அதறியப்பட மாட்டான். இரண்டாவது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் என்ன செய்கிறதா? ஒருவேளை இந்த உலகத்துல, இந்த தேசத்துல இன்னைக்கு பல தீமையான காரியங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் பல தீமையான காரியங்கள் நடக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்து நடக்கலாம். அவை எல்லாவற்றையும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ணுகிறாரா? நன்மை ஏதுவாக அவைகளை கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க தீமையா பார்க்கிறீங்களோ, ஐயோ இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது, நான் இதுல இருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்ள முடியும்? பாருங்க, நாம இருக்கிற அந்த பகுதியில உஷ்ணம் அதிகமானா அந்த உஷ்ணத்தினால நீங்களும் நானும் மட்டும் பாதிக்கப்படுகிறது கிடையாது. இந்த பகுதியில் இருக்க எல்லா ஜனங்கள் தான் என்ன செய்வாங்க? பாதிக்கப்படுவாங்க. அவன் ஒரு கொள்ளை நோய் பரவனா எல்லாரும் தான் பாதிக்கப்படுவாங்க. பாதிப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனா அதன் மத்தியிலும் அந்த பாதிப்பு, அந்த பலவீனம், அந்த வியாதி, அந்த கொள்ளை நோய், இந்த சூழ்நிலையே தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக தேவன் அதை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை அன்பு கூர்ந்து அவரிடத்துல ஜெபிக்கிற நபர்களாக நீங்க இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நான் பேசணும்னு சொல்லி நான் திட்டமிட்டு, அதாவது இந்த வசனங்களை எல்லாம் நோட் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வசனங்களை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே அவரிடத்துல அன்பு கூர்ந்து ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் தீமையா பாக்குறீங்க, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் தீமையா பாக்குறீங்களோ, உங்களை சூழ்ந்து என்னென்ன காரியங்கள்லாம் தீமையா நடக்கிறதை பார்க்கிறீங்களோ, ஆண்டவர் அதையெல்லாம் யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க, அவனை குழியில தூக்கி போட்டாங்க, மீதி எனக்கு விற்று போட்டாங்க. ஆனாலும் எதெல்லாம் அவன் தீமையா பார்க்கிறானோ, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் அவனை நடத்தினார். அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக எகிப்து தேசத்துல தேவன் அவனை உயர்த்தும்படிக்கு தேவன் நன்மைக்கு ஏதுவாக அவனை நடத்தினார். தானியேல் வாழ்க்கையில் அப்படிதான். தானியேலுக்கு விரோதமா அவனோடு கூட இருந்த மற்றவர்கள், அவனோடு கூட இருந்த பிரதானிகள் அவனை தீர்த்து கட்ட நினைச்சாங்க. அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ எல்லாமே கர்த்தர் என்ன செஞ்சாரோ நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய தேவன் நாம் நினைக்கிறது போல, நாம் பார்க்கிறது போல நம்ம வாழ்க்கையில செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நாம அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது, அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு அவசியமோ, எது நன்மைக்கு எதுவோ கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்யணும்னு நினைத்தார்னா அதை ஒரு நாளும் அவர் யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அவருடைய சினம் கடந்து போக மட்டும் என்ன செய். ஒரு காரியத்தை சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. தேவனுடைய கோபம் சீக்கிரமாய் எழும்புறது, அவருடைய சினம் கடந்து போக போகிறது. ஆண்டவர் எதற்காக அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தெரியாது. இரண்டாவது, அது கொஞ்ச நேரம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான், ஆனால் அதனால் வரக்கூடிய ஆபத்து அதிகமா இருக்கும், பாதிப்பு அதிகமா இருக்கும். இந்த ரெண்டுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா, முதலாவது உங்கள் அறை வீட்டை கூட்டி ஒழித்துக்கோ, அறை வீட்டை கூட்டி ஜெபம் பண்ணு. ஒரு மணி நேரமாவது தனித்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. உங்க தேவைக்காக, உங்களுடைய பிரச்சனைக்காக, மற்ற காரியமாக நான் சொல்லல. ஒரு மணி நேரமாவது அறை வீட்டை கூட்டி தனித்து தேசத்துக்காக, முதலாவது தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், இந்த அக்கிரமங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப, தேவனுடைய கோபம் தேசத்துல வராதபடிக்கு தேவன் மனம் திறக்கிறார். தேசத்துடைய ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காகவும் ஒரு மணி நேரமாவது தனித்து ஜெபம். அப்படி ஜெபிக்கிற கூட்டம் எழுப்பினாலே நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் தேவனுடைய கோபாக்கினை தப்பித்துக் கொள்ளப்படும். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு அறுவடையை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். நான் கடந்த மாதங்களில் சொல்லியிருந்தேன், அறுவடைக்கான ஜெபம் நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு. ஆனா அது அப்படி தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. விபிஎஸ் வந்ததுனால அதை செய்ய முடியாம இருந்தது. ஆனா திரும்பவும் அதை நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை நம்முடைய தேசத்துல ஆண்டவர் தரப்போகிறார். இது நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஜெபம். ப்ளீஸ் ஒரு மணி நேரம், குறைந்தது ஒரு மணி நேரமாகும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வச்சு சபைக்கு வாங்கணும், சபை ஜெபங்களே பங்கு பெறுங்க வேண்டாம் சொல்லல. தனித்து ஒரு மணி நேரமாகுது, தனித்து ஒரு மணி நேரமாகுது. உங்க சொந்த காரியங்களுக்காக இல்ல, உங்க பிரச்சனைக்காக இல்ல, உங்க தேவைக்காக இல்ல. தேசத்துல தேவனுடைய மனதுருக்க வெளிப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்பணும். தேவனுடைய கோபாக்கிலும் ஜனங்கள் இந்த தேசம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேசத்துல தேவன் ஒரு பெரிய அறுவடையை கற்றுத்தரணும். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தர போதுமானவராக இருக்கிறார். எழுந்து கர்த்தர் கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து கண்களை மூடி ஜெபி போகிறோம். ராபாலா சாந்தராபா தீபாலாரா ஆண்டூர சாதாராபா வியாந்தராபா உருவிக்கூர சாந்தர